ஆதாமுடைய குடும்பத்தை தோட்டம் என்கிற அந்த குடும்பத்தை கெடுத்த பிறகு ஆதாம் ஆதி நாட்களை பார்க்கும்போது ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமா இருந்தான். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தார்கள். ஒரு குறை இல்லை, அங்க பாவம் இல்லை. அவன் இரவும் பகலும் தேவனை தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை, ஏன்னா அவனுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் இருந்தது, மாம்சத்துக்குரிய கண்கள் இல்லை. எந்த ஒரு பாவம் இல்லை, மரணம் இல்லை, பூரண நித்திய ஜீவன் அவனுக்குள் இருந்தது. ஆனால் என்றைக்கு சாத்தானும் இன்னைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட குடும்பத்தின் மேல் தான் அவன் கண்ணை வைக்கிறான். ஏன்னா இந்த குடும்பத்தை வச்சுதான் அவனும் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறான். சாத்தானுக்கும் ஒரு குடும்பம் தேவைப்படுது, ஆண்டவருக்கும் ஒரு குடும்பம் தேவைப்படுகிறது. ஆண்டவருக்கு தேவைப்படுகிற குடும்பம் நித்திய ஜீவனை அடைந்து அவங்க இந்த தேசத்துல இருக்கிற இடத்துல அவங்க ஆசீர்வாதமா வாழணும், பாவம் இல்லாமல் வாழணும், பரிசுத்தமா வாழணும், சாபம் இல்லாம வாழணும், சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். பிசாசு சொல்றான், எனக்கு ஒரு குடும்பம் வேணும், அவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, இந்த பூமியிலே அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு ஒரு சில குடும்பங்களை வைத்துத்தான் அவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக குடும்பங்களை வைத்துத்தான் அவனும் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பிசாசு சொல்லுகிறான், நான் விட்டு வந்த என்னுடைய வீடு. அவன் சொல்ற, யார் அவனுடைய வீடு சொல்லுங்க, வீடு யாருடைய வீடு சொல்றான்? ஒரு மனுஷனை பார்த்து சொல்றான், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். அப்ப அவன் சொல்றான், உரிமையோடு சொல்றான், என்னுடைய வீடு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சிருஷ்டித்தேன் என் பிள்ளைகளை நான் என் வீடா பார்க்கிறேன்றாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தேவன் விரும்புகிற வீடு, ஆமென் சொல்லுங்களேன், அலங்கரிக்கப்பட்ட வீடு, ஆசீர்வாதமான வீடு, மகிழ்ச்சியின் வீடு, சமாதானத்தின் வீடு, நிறைவின் வீடு.